हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய மேஷத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த மாதம். மேலும் குருவனுடைய டிரான்சிட்டு, புதனுடைய டிரான்சிட் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஆக்சுவலாக சனி பகவான் அவர் 12ல் வந்திருக்கார், ஏழநாட்டு சனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழநாட்டு சனி வந்துடுச்சுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஏழநாடு சனி வந்துடுச்சே சாமி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஏழநாடு சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். ஆக்சுவலாக இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேங்கர் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன். நான் அவர் கொடுக்க வேண்டியதை ஒரு குறையும் இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பார். 12ல் சனி வரும்போது வேலைகளை விடக்கூடாது. ஆக்சுவலாக ஏதாவது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை விடக்கூடாது. புதுசாக அதை ஹோல்டு பண்ணி அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர வேலைகளை விட்டோன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அயல்நாட்டினுடைய வியாபாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ல் அதாவது 12ல் சனி இருந்தார்னாவே நல்ல யோகத்தை கொடுப்பார். ஆக்சுவலாக புதுசாக சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய பர்சனலாக வாங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ணிட்டாங்க தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஏழநாடு சனி முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அசட் மாதிரி நிற்கும். ஆக்சுவலாக இல்லை ஏழநாடு சனி வந்துடுச்சு வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசங்கள் பண்ணுற பாதி பேர் பார்த்திங்கன்னா அஸ்வினி, அதாவது மேஷராசி, மீனராசி, இந்த கும்பராசியில் தான் இந்த காலங்களில் நிறைய பேர் இந்த அசட்ஸ்லாம் நிறைய அக்யூர் பண்ணுற டைம் இது. ஆக்சுவலாக ஸோ என்னுடைய சஜஷன் ஃபார் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைம். ஸோ அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் அஷ்டமாதிபதியும் உங்கள் ராசிலேயே உட்காண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுக்கு ராசிலேயே இருக்குது. ஆக்சுவலாக 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் ராசிலே இருக்குது. அஷ்டமாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய், அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக சுக்கிரனுக்கு 4ல் செவ்வாய் உட்காண்டிருக்கார். ஸோ உங்களுக்கு அசட்ஸ்னுடைய
அக்யூர் பண்ணுறதுக்கு, திருமணங்கள் நடைபெறதுக்கு இதெல்லாம் நல்ல டைம். இது ஆக்சுவலாக நல்ல டைம். இந்த 20 வயசு 22 வயசில் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்துக்கு பார்த்திங்கன்னா இட்ஸ் ரைட் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, சாமி இந்த இதில் வந்து குழந்தைக்கு வந்து 25 வயசாகுது, 26 வயசாகுது, எனக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணமே அமையலை அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த சுக்கிர தசையை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேது மகாதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் போயிடுதுன்னு சொன்னால் பேலன்ஸ் 3 வருஷம் 23 24 வயசு அந்தக்குள்ளே வந்து அவங்களுக்கு நிறைய இது வந்துடும். 19 வயசு 20 வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணத்தினுடைய காலகட்டங்கள் வந்துடுறது. சுக்கிரன் வந்து அவர் கொடுத்துட்டு தான் கிளம்புவார் அவருடைய ராசியிலேருந்து. அப்போது நான் என்னுடைய சஜஷன்னா 24 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 6 வருஷம் அதை விட்டுட்டோன்னா நமக்கு வந்து 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகும் நார்மலாக. அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் வந்து கல்யாணத்துக்கு அந்த இடத்துல கிடைக்காது உங்களுக்கு. மேலும் தொழில் ஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஃபாரின்லேருந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபாரின் ட்ரிப்ஸுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. 9ஆம் அதிபதி 3ல் இருக்கார், 12ஆம் அதிபதி 3ல் இருக்கார். 9 3 இதில் சேர்ந்துருந்துன்னா உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் நிறையா இருக்குது. புதன் ட்ரேடிங் ரொம்ப நல்லா கஷ்டங்களை கொடுத்தாலும் நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் அவருடைய இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் லெவல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா சுக்கிரன் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால ஈவெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கிறதுனால 4ல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் ராகு கேது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உங்களுக்கு 45 வயசுலேயும் 40-45 வயசுக்கு அப்புறமா ராகு தசை வர்றதுனால தயவு செஞ்சு என்னுடைய சஜஷன் என்னென்னா, எனி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல கன்சல்டன்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸில் இறங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், 2ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ தசமஸ்தானத்தில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ எல்லாமே ஆல் இன் ஆல் அப்படி பார்க்கும்போது தான் பிஸ்னஸில் இறங்குறது உங்களுக்கு ரொம்ப இட்ஸ் அ வைஸ் அட்வைஸ் ஃபார் விஏ பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது டைம். சுக்கிரன் நல்லா இருக்கார். இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல எப்படி வரும், நல்ல ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவ்வளோ நாள் போங்க அலோவே பண்ணாமதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்க இந்த வாட்டி. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவினுடைய ஸ்டேட்டஸும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்கள் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியும் அவர் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் லாபஸ்தானம் இது. அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு அடிப்பார், அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர அப்படி தான் சொல்லணும். ஏன்னா புதனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது, மிகவும் நல்லா இருக்குது. இந்த மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் நல்ல டைமாக இருக்குது இது. என்னுடைய சஜஷன், நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 45 வயசுக்கு அப்புறமாவும் இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலும் பேங்க் லோன் வாங்குறதா இருந்தாலும் அந்த 40-45 வயசுக்கு மேலே அந்த ராகுனுடைய பார்வைகள் வரும். ஆக்சுவலாக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான டைம் அது. ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் போய் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லோன்ஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது டைம். இது வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க,
அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.